டிஆர் பாலு வந்து அவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப அவங்க சாதி அன்ஃபிட்னு சொன்னாரு. அதுக்கு இங்க தலைமை கொடுத்த பரிசு இது. நீங்க ஃபிட்னா வந்து தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வாக்குகளை பெற வேண்டும் இல்லையா? தேர்தல் சந்திச்சு தோல்வி அடைந்தார். நிர்மலா சீதாராமன் எனக்கு தமிழ்நாட்டில் கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று கிடையாது நினைக்கிறேன். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறாரு, நான் வந்து தேர்தலில் போட்டியிட போவதில்லை, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன, அதனால வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க மட்டும் தான் தேர்தல் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு தொழில வர நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலன்னு சொல்லியிருக்காரு. அதான் வர நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கு இல்லையா, அந்த நடைப்பயணம், அதன் மூலமாக பாஜக இன்னொரு கவனத்தை பெற்றிருக்குன்னு அண்ணாமலை நம்பலாம்ல. இப்போ முதல்ல அது நடைபயணமாகவே இல்லை. கேரவன் வேனில் போகிறது, டக்குன்னு கிராஸ் பண்ணுறது, இடையில லீவெல்லாம் விட்டு போய் டெல்லியில் சந்திக்கிறது, அப்புறம் இடையில பிரேக்கெலாம் விட்டார். மிலாதுநபி ஊர்வலத்துக்கெல்லாம் ஒரு நாள் வந்து லீவெல்லாம் விட்டார். இந்தியா முழுக்க வலிமையாக இருக்கிறோம், நாங்கள் தான் இந்தியாவையே ஆட்சி செய்கிறோம்னு பேசுகிற பிஜேபியால் ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ திண்டாடுறாங்க? சிறுமதிங்கிற ஒரு பழங்குடியின பெண் வந்து சிவில் நீதிபதியாக ஆகிறாங்க. அப்போ இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கல, திராவிட கட்சிகளால் தான் இது நடந்திருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரிகிறது. அதனால் நீங்கள் வந்து ஒரு நான் பிராமின் அண்ணாமலை இருக்கிறார் என்பது முக்கியம் கிடையாது. நான் பிராமனுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. பிஜேபி தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய மூவை பார்க்குறோம். அதிமுகவோட கெஞ்சி கொண்டு இருக்கிறது. 39 தொகுதிகளிலுமே அவங்க வந்து போட்டியிட்டு 39 தொகுதிகளும் டெபாசிட் வாங்கினார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பிஜேபி சொல்லிக் கொள்ளலாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்தவர், தற்போது மத்திய இணையமைச்சராக இருப்பவர் எல் முருகன். அவருடைய மாநிலங்களவை பதவி வந்து முடிய போகுது. அந்த சூழலில் அவர் மீண்டும் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதற்கான அறிவிப்பும் பாஜக தலைமை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக ஒன்றிய அரசின் திட்டங்களை அங்கே பேசுவது, அங்கேயே தங்கியிருப்பது அப்படின்னு பல வேலைகளை எல்முருகன் செய்துட்டு இருந்தார்ன்ற செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. பாஜகவுமே கூட நீலகிரியில் வந்து வெற்றி உறுதி அப்படின்றதெல்லாம் அவங்க நம்பினாங்க அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டது. இந்த சூழலில் இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படின்னும் போது எல்முருகனே வந்து அங்கே நிற்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுவே பாஜகவின் முதல் தோல்வியாக நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ நான் ஒரு சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் பாஜகவில் வந்து ஒருத்தர் பேச வந்திருந்தார், வலதுசாரி ஆதரவாளர். அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிறப்ப எங்களுடைய கணக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னப்போ அவர் அந்த 5 தொகுதிகள் பட்டியலிட்டதில் கன்னியாகுமரிக்கு அடுத்து நீலகிரி தான் இருந்தது. நீலகிரியில் எல்முருகன் தான் போட்டியிடுவார், கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாங்க. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா, அந்த சனாதனம் பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசி பெரிய சர்ச்சைக்குள்ளானது நமக்கு தெரியும். அப்போ அதை கண்டித்து, அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன பேச்சை கண்டித்து, சனாதன எதிர்ப்பு பேச்சை கண்டித்து ஒரு பெரிய பந்த் நடத்தினாங்க பிஜேபி. அங்கே மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக வந்து கடையெடுப்பு நடந்தது. அதனால் பிஜேபிக்கான ஒரு தளமாக நீலகிரி இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். தொடர்ச்சியாகவே நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய வந்து அந்த நீலகிரியினுடைய சுற்றுவட்டாரத்தில் நிறைய வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார் முருகன். தேயிலை தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் கூட முருகன் கலந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். அதை தாண்டி இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா, அந்த நாடாளுமன்றத்தில் டிஆர் பாலு அவர் வந்து நீங்கள் அமைச்சர் பதவிக்கு ஒரு அன்ஃபிட் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சுட்டு சாதிய ரீதியிலாக அவரை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை பிஜேபி செட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு தமிழ்நாடு பிஜேபியிலே ஒரு முன்னாள் தலைவராக இருந்த எல்முருகன், அதுவும் வெற்றி வாய்ப்பு வந்து பெரிய பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு தொகுதியில் அவர் நிற்கலை. அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக தான் நிற்க போகிறாரு, ராஜ்யசபா எம்பியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் அப்படிங்கிற செய்தி வருகிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக இப்போ ஜேபி நட்டா கூட ராஜ்யசபா எம்பியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாரு. இப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறாரு, நான் வந்து தேர்தலில் போட்டியிட போவதில்லை, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன,
அதனால வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க மட்டும் தான் தேர்தல் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு தொழில வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதான் வர நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தொடர்ச்சியாகவே பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய முன்னாள் பிஜேபி தலைவர் எல்முருகனாக இருக்கட்டும் அல்லது இந்நாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தேர்தலில் போட்டியிடுவது வந்து ஒதுங்குவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஒரு 2-3 ஆண்டுகளாகவே பிஜேபி வந்து நாங்கள் வந்து வளர்ந்து விட்டோம், நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, திமுகவுக்கு நாங்கள் தான் வந்து பெரிய அளவில் சவாலாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் டெல்லியிலிருந்து வரக்கூடிய பிஜேபி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டு விலகிருச்சு. திட்டவட்டமாக நான் தெரிவிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார். ஆனாலும் மறுபடியும் அவங்க வந்து அதிமுக கூட்டணி பற்றி அவங்க பேசுகிறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தினத்தந்திக்கு அளித்த பேட்டியிலேயே கூட்டணிக்கான கதவுகள் திறந்திருக்கின்றன அப்படிங்கிறாரு. சுதாகர்ட்டி அதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தவர், நாங்கள் இன்னமும் வந்து அதிமுகவோட தொடர்பில் தான் இருக்கிறோம், டெல்லி தலைமை தான் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இவங்க பிஜேபி வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அப்போ 2 விஷயம். ஒன்று வந்து தனிப்பட்ட முறையில் பிஜேபி வளர்ந்துருச்சுன்னா ஏன் இவ்வளவு இவங்க வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு பயந்து நடுங்கி ஓடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு டிவி டிபேட்டில் அவங்க ஒரு தலைப்பு மைய விவாத பொருளாகிறாங்க, யூடியூப் பெட்டிகளில் ஒரு கண்டென்ட் ஆகுறாங்க, தொடர்ந்து வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை சந்திக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது. அப்புறம் நிறைய பேருக்கு பொறுப்புகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே கூட இது மட்டுமே ஒரு கட்சி வளர்ந்து விட்டது என்பதற்கான ஒரு அறிகுறியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க்கு பிஜேபிக்கு இல்லை, பிஜேபி இன்னும் வலுவடையவில்லை அப்படிங்கிறதான் இதை காட்டுகிறது. இந்தியா முழுக்க வலிமையா இருக்கிறோம், நாங்க தான் இந்தியாவையே ஆட்சி செய்யறோம்னு பேசுற பிஜேபியால ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு திண்டாடுறாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பிஜேபி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் சொன்னது மாதிரி நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி. நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், அந்த உள்ளாட்சி தேர்தல்களை பார்க்குறப்ப நாங்கள் 3வது இடத்துக்கு வந்து விட்டோம். திமுக அதிமுக அடுத்து நாங்கள் தான் 3வது இடம் அப்படிலாம் 6% வாக்கு வங்கி இருக்குன்னு சொன்னாங்க. அது பெரிய பொய். அது அப்படி டேட்டா அப்படி கிடையவே கிடையாது. மொத்தம் வந்து இப்போ 12,759 இடங்களில் வந்து பிஜேபி போட்டிட்டது, 312 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. மேக்ஸிமம் யார் வேணாலும் கணக்கு போட்டு பார்க்கலாம், 312 இடங்களில் வெற்றி பெற்றதுங்கிறது. அவங்க என்னன்னா வந்து அவங்க வந்து 3வது இடம் காங்கிரஸ் கிடையாது, நாங்கள் தாங்கிறத அவங்க சொன்னாங்க. நீங்கள் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்கள் எவ்வளவு, பிஜேபி போட்டியிட்ட இடங்கள் எவ்வளவு அப்படின்னு வச்சு பார்த்தா தான் இந்த கால்குலேஷன் வந்து கணக்கு பார்க்க முடியும். 100% இடங்களில் வந்து பிஜேபி வந்து போட்டியிட்டது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டிட்டாங்க. 100% இடங்கள் அவங்க போட்டியிட்டு 2.4% இடங்களில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அவங்க வந்து 2011 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தையும் 2021 அவங்க வெற்றி பெற்ற இடங்களுடைய சதவீதத்தையும் பார்த்தீங்கன்னா 1.1% வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. 2011 இதில் மோடியே பிரதமர் ஆகலாம். தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் யாருங்கிறது பெருசாக தெரியல, சோசியல் மீடியா எதுவுமே பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம். அதற்கு பிறகுதான் பார்த்தோம்னா மோடி எங்கள் ஆட்சிக்கு வருகிறார். அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்முருகன் வருகிறார், அண்ணாமலை வருகிறாரு, இவங்க வேல் யாத்திரை நடத்துகிறார்கள். தொடர்ச்சியாக வந்து நிறைய வந்து சர்ச்சைகளில் மாற்றாங்க. மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்கலாம் வந்து கட்சியில் கூப்பிட்றாங்க. அப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, குண்டாசில் உள்ள போனவங்க, இவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்குறாங்க. அப்போ ஊர்வலம் எல்லாமே நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நடத்தியுமே கூட 1.1% தான் 10%, 10 ஆண்டுகளில் பிஜேபியினுடைய வெற்றி பெற்ற இடங்களுடைய சதவீதம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸை விட நாங்கள் 3வது இடம் அப்படின்னு அவங்க சொன்னது. இப்போ சென்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வந்து 200 வார்டு இருக்குது. 200 வார்டில் வந்து 16 வார்டில் காங்கிரஸ் போட்டிட்டு 13 வார்டில் வந்து வெற்றி பெறுகிறது. இவங்க வந்து ஒரே ஒரு வார்டு இவங்க உமானந்தன் வெற்றி பெற்றாங்க. அப்போ போட்டியிட்ட இடங்களில் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கிறதான் கணக்கு. 16 இடங்களில் வெற்றி பெற்று 13 இடங்களில் வெற்றி பெறுவதற்கும் 200 இடத்துல போட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை வச்சு தான் அவங்க 3வது இடம்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இப்படிதான் நீங்கள் சொல்லலாமே தவிர கள நிலவரம், கள யதார்த்தம் என்ன அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ நீங்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு இணையாக நீங்கள் வந்து ஒரு பூத் ஏஜென்ட்டை நியமிக்கக்கூடிய அளவுக்காவது நீங்கள் வலிமையை பெற்று விட்டீர்களா அப்படிங்கிறது இன்னைக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் பிஜேபி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கு இல்லையா, அந்த நடைபயணம், அதன் மூலமாக பாஜக இன்னொரு கவனத்தை பெற்றிருக்குன்னு அண்ணாமலை நம்பலாம்ல. இப்போ முதல்ல அது நடைபயணமாகவே இல்லை. அவர் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறப்ப வந்து பயங்கர பில்டப்புகளோடு ஆரம்பித்தது. இடையில வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒரு 5 சட்டமன்ற தொகுதி, 10 நாடாளுமன்ற தொகுதியெல்லாம் சந்தித்து கடந்து இருந்தார். நடைபயணமாகவே அது இல்லை. கேரவன் வேனில் போகிறது, டக்குன்னு கிராஸ் பண்ணுறது, இடையில லீவெல்லாம் விட்டு போய் டெல்லியில் சந்திக்கிறது, அப்புறம் இடையில பிரேக்கெலாம் விட்டார். மிலாதுநபி ஊர்வலத்துக்கெல்லாம் ஒரு நாள் வந்து லீவெல்லாம் விட்டார். அது என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த டிஎம்கே ஃபீல்ஸுங்கிற
ஃபைல்லாம் கூட விட்டாரு. அப்போ வந்து முதல்ல வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது, ஏதோ பயங்கரமாக இருக்கணும். ஆனால் போக போக பார்த்தோம்னா அது பயங்கரமாக பிசுபிசுத்து போனது. 2G வழக்கில் வந்து ஜாபர் சேட்டு ஆராசா பேசினது, அந்த பழைய ஆடியோவில் இவர் வெளியிட்டார் அப்படிங்கிறப்ப அது பெரிய அளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அந்த நடைபெறும் பெரிய அளவில் அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இல்லை. இன்னும் கூட்டம் சேருவது என்பதனாலே ஒரு கட்சி வளர்ந்து விட்டது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு, சீமானுக்கு இன்னும் அதிகமாகவே கூட்டம் கொடுக்கிறது. ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டமே கொடுக்கிறது. ஆனாலும் அவங்க வந்து கடைசி தேர்தலில் வந்து 7% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்க பார்க்கலாம். திமுகவுக்கு ஆதரவாக வடிவேலு பிரச்சாரம் பண்ணப்போ இதோட அதிகமாக கூட்டம் கொடுச்சு அண்ணாமலைக்கு. ஆனால் திமுக அந்த தேர்தலில் வந்து தோற்றது அப்படிங்கிறதான் நமக்கு பார்க்குறோம். இன்னொன்று வந்து இந்த இப்போ சீமானுக்கு வரக்கூடிய கூட்டங்கிறது ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம். பிஜேபிக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் தன்னெழுச்சியாக நடைபெறக்கூடிய கூட்டமாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் அமர் பிரசாத் ரெட்டி வந்து மோடி சென்னைக்கு வந்தப்போ கூட்டம் கூட்டுறதுக்காக ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த பெண் நிர்வாகி வந்து சரியாக ஆட்களை கூட்டிட்டு வராதனால அவங்கள தாக்குறாங்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. அப்போ இதெல்லாமே கூட்டப்பட்ட கூட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இல்லை, அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துமா? இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீங்கள் இப்போ நான் தான் ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் சரி தவறு என்பது வேற விஷயம். ஆனால் அவருடைய பேச்சினால் கவரப்பட்டு ஒரு கூட்டம் வருகிறதுங்கிறது உண்மை. இப்போ நீங்கள் திமுக வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்கன்னு கூட நம்ம வச்சுக்கோமே. ஆனால் அதுங்கிறது ஒரு கூட்டத்தில் ஒரு 10% 20% இருக்கும். வந்து தானாகவே தொண்டர்கள் வருவது, ஒரு நீங்கள் ஒன்றியத்தில் இருந்து கிளைக்கழகத்தில் இருந்து ஒரு பெரிய அளவில் நெட்வொர்க் வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். பிஜேபிக்கு அப்படி இருக்கிறதா அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறி. இல்லை, இப்போ எல்முருகன் தலைவராக இருக்கும்போது, பாஜகவுக்கு தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை அதிகமாக பேசப்பட்டது, பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. ஆனால் 2021 தேர்தலில் அது வந்து பெரிய எதிரொலிக்கலை. பாஜகவுக்கு அது ஒன்றும் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை தலைவராக வந்த பிறகும் பல இஷ்யூஸை அவர் கையில் எடுத்தார். மைக்கேல்பட்டியில் அந்த சிறுமி விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்களை அவர் எடுத்தார். ஏன் அவரால் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரியே டிஎம்கே ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணார். ஏன் அதை செய்ய முடிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில்? 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறப்ப கன்சிஸ்டன்சியாக அதை வந்து தொடர்ச்சியாக அதை வந்து கொண்டு போவது கிடையாது. அப்போ ஒரு பரபரப்புக்காக அவர் ஒரு விஷயத்த பேசுவாரே தவிர அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார். நீங்கள் மைக்கேல்பட்டி விவகாரத்தையே நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு? மேலேருந்து உண்மை அறியும் குழுன்னு வந்தாங்க, வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாங்களே தவிர அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ரஃபேல் வச்சுக்கு பில்லு தருவேனாரு, அதுக்கப்புறம் மேலே அதை பற்றி அவர் பேசவே கிடையாது. அதிமுக கூட்டணி அமைந்தால் நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேனாரு. அதுக்கப்புறமேல அமித்ஷா அண்ணாமலை ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு பேசினாரு, அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்பப்போ பரபரப்புக்காக ஒன்று பேசுவது அப்படிங்கிறது பெரிய அளவில் அரசியலில் பழிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். 2வது ஒரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய சூழலை பொறுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து மதம் கடவுள் சார்ந்த ஒரு விஷயங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கை என்பது, கடவுள் வழிபாடுங்கிறது தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்ததாகத்தான் தமிழர்கள் பார்க்குறாங்க. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், சமூக நல திட்டங்கள், இதை அடிப்படையாக கொண்டு தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள். இப்போ வந்து கலைஞர் எடுத்துக்கிட்டோம்னா, கலைஞர் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கார். அவர் வந்து அறியப்பட்ட ஒரு நாத்திகர், வெளிப்படையாகவே வந்து நாத்திகராகத்தான் இருந்தார். இந்து விமர்சனங்கள்லாம் அவர் வைத்தார். அவர் 5 முறை வந்து தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அவங்க ஜோசியம் எல்லாமே நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க 6 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. 6 முறைனா அவங்க வந்து நீதிமன்றத்தினால வந்து விலக்கப்பட்டு ஆனாங்க. ஜெயலலிதாவுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போடுறதும் இல்லை, கலைஞருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறத ஓட்டு போடாமல் இருக்கிறதும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து இது வேல் யாத்திரை எடுத்துக்கலாம். வேல் யாத்திரைங்கிறது முருகன் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய ஒரு மெயினான கடவுளில் அவர் ஒருத்தர். அறுபடை வீடு இருக்குது, நிறைய முருகன் கோயில்கள், எல்லா ஊர்களுமே வந்து முருகனுடைய கோயில்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட முருகனை வந்து அவமதிச்சுட்டாங்கன்னு உங்கள் பெரிய யாத்திரை நடத்தினப்பயே இங்கே அது எந்த விதமான சலனத்தையுமே ஏற்படுத்தவே கிடையாது. இப்போ நீங்கள் ராமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமர் அந்தளவுக்கு பெரிய கடவுளே கிடையாது. நீங்கள் ராமர் கோயில்னு எண்ணிட்டீங்கனாலே ரொம்ப குறைவாகத்தான் இங்கே இருக்கும். நீங்கள் திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட முருகன் சிவபெருமானை வைத்து வந்த திரைப்படங்கள் தான் அதிகம். திருவிளையாடல், கந்தன் கருணை, இது கல்வியா செல்வமா வீரமா, சரஸ்வதி சிவம், இப்படிலாம் வந்திருக்கும். ராமரை வந்து நீங்கள் பிரதான பத்திரம் வச்சே கூட பெரிய அளவில் படங்கள் வந்தது கிடையாது. ராமரோ கிருஷ்ணரோ ஒரு மெயின் கேரக்டர் இருக்க மாட்டாங்க. கர்ணன் ஒரு படம்னா கர்ணன் தான் ஹீரோ. கிருஷ்ணருங்கிறது வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு துணை கதாபாத்திரமாகத்தான் வருவார். அது இங்கே வந்து அது ஒரு இதுவே கிடையாது. அப்போ நீங்கள் அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவதுங்கிறது மக்களிடம் ஈடுபடவில்லை. நீங்கள் ரஜினிகாந்த் எடுத்துங்க. ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு உச்ச நட்சத்திரம். அவர் வந்து ஒரு அரசியலை வந்து கட்சியை ஆரம்பிக்கிறப்ப ஆன்மீக அரசியல் வெளிப்படையாக அறிவிக்கிறார்.
பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகி வந்து தன்னுடைய கட்சிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக போடுகிறார், அர்ஜுனமூர்த்தியை போடுகிறார். ஆனால் அவர் ஏன் பின்வாங்குறாரு? உடல்நலம் சரியில்லைன்னு காரணம் சொல்லப்பட்டாலும் அந்த அரசியல் இங்கே செல்லுபடியாகாது அப்படிங்கிறனால தான் அவர் வந்து பின்வாங்குகிறார். அவங்க மகள் இன்னைக்கு அறிவிக்கிறாங்க, ரஜினி சங்கி கிடையாது. பிஜேபியில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு தன்னுடைய கட்சிக்கு பொறுப்பு கொடுத்த ஒருத்தர் சங்கி கிடையாதுன்னு அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ரஜினியுடைய மகளுக்கு ஏன் இருக்கிறது? விஜய் இப்ப கட்சி தொடங்குகிறார், கட்சியோட பேர்ல கழகம்னு இருக்குது. அறிக்கையில வந்து நாங்கள் பிளவுவாத ஜாதியவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள், மாநில உரிமைகளை பேசுவோம்னு சொல்லுகிறார். அப்ப இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்க மக்களை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மிக முக்கியமே தவிர கடவுள் மதம் என்பது தனிப்பட்ட நபருடைய ஒரு ஒரு அந்தரங்க அனுபவம் சார்ந்த ஒரு உரிமை சார்ந்த ஒரு விஷயமாக மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அங்க வலிமையா இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக இல்லை, அதனால வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்கும் அப்படின்றதுலாம் அதிகமா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டது. இப்போ அதிமுக அவங்க கூட இல்லை அப்படின்றது ஒரு பெரிய மைனஸா அவங்க நினைக்கிறாங்களா, இல்ல பொதுவாகவே வந்து பாஜக அங்க வீக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் வந்து சாதி மேலாதிக்கங்கிறது அங்கே அதிகம். அதே மாதிரி வந்து அங்கே வந்து தொழிலதிபர்களுமே அதிகம். இது ரெண்டுமே வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் சசிகலா அந்த முக்குளத்தோடைய ஆதிக்கம் முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி வருகிற பொழுது தங்களுடைய பிரதிநிதிகளாக வந்து அந்த தொழிலதிபர்கள் வந்து பார்க்கறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. அப்போ இரண்டுமே வந்து சேருகிற பொழுது அங்கே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து அங்கே வந்து அதிகமான ஆதரவு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கூட பாரதி சீனிவாசனுக்கு கமல் கடைசி சுற்று வரைக்குமே ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுக தனித்து நிற்கிறது, பிஜேபி தான் அங்கே. அதிமுகவும் பாஜகவும் சேரும்போது அங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னா அது அதிமுக ஏன் வேண்டாம்னு நினைக்கிறாங்க? இப்போ பிஜேபியோட சேர்ந்து வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்து விட்டதாக அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் கொங்கு மண்டலத்தை மட்டுமே கணக்கு வச்சு மற்றவற்றை வந்து இழக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. பிஜேபினால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எந்த லாபமே கிடையாது. அதிமுக தான் அதிகம். கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பிஜேபினால அதிமுகவுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்கலாம், ஆனால் அதை விட அதிமுகனால பிஜேபி கிடைத்த நன்மை தான் அதிகமாக இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பிஜேபிக்கு ஏன் நம்ம வந்து அதிகமாக வந்து முதுகுல ஏறி சவாரிக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாவற்றையுமே ஓரம் கட்டி விட்டு தான் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டார். இதுக்கு சவால் வர மாதிரியே தொடர்ச்சியாக பிஜேபியுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு இருந்தா கூட இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வத்தை ஊக்குவிப்பது, டிடிவி தினகரோட பேச்சுவார்த்தை நடத்துறது, எங்க கூட்டணிக்கு வரீங்கன்னா நீங்க இவங்களுக்கும் சீட்டு கொடுங்க, இவங்களையும் சேர்த்து வச்சுட்டு சந்திங்கிறது, இது வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. அதனாலதான் வந்து இப்ப நாளைக்கு ஒருவேளை 3வது முறை வந்து மோடியினுடைய ஆட்சி வந்தால் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குமோ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிரஷர் இருக்கும். ரெயிலில் வந்து அத்தனையும் இருக்கும். இவங்களும் வந்து அவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிட்டாங்க. குக்காவில் வந்து ஆரம்பிச்சு அவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இருந்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் பணையம் வைத்து தான் இதை வந்து சந்திக்கிறார். அப்படின்னா வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் நினைக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துங்களா வந்து இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாமகவும் தேமுதிகவும் தான். நீங்கள் இவர் புதிய தமிழ் கிருஷ்ணசாமியோ அல்லது புதிய நீதி கட்சியோ ஜி.கே. வாசனையோ நீங்கள் ஒரு பெரிய அளவில் பொருட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஜேபி நட்டா வந்திருந்தப்ப யாரையும் சந்திக்கல. ஆனால் சந்திக்க சொன்னது யாருன்னா வந்து ஏசி சண்முகம், ஜி.கே. வாசன், ஓபிஎஸ் இவங்கள மாதிரியானவர்களை தானே புதிய தமிழ் கிருஷ்ணசாமியே இப்போ வந்து பிஜேபிக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்காரு. பாமகவும் தேமுதிகவும் வந்து அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா 2 ராஜ்யசபா எம்பி வந்து இவங்ககிட்ட தான் இருக்கிறது. போன முறை அன்புமணிக்கும் ஜி.கே. வாசன் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து தேமுதிக வந்ததுன்னா அவங்க சுதீஷ்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பிஜேபியில் வந்து ஒரு பெரிய மெயின் பார்ட்னருங்கிறதே கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவிலேயே அவங்களுக்கு பெரிய மேஜர் பார்ட்னரே கிடையாது. அவங்களுக்கு இருந்த பெரிய மேஜர் பார்ட்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே தான். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு, உட்காந்து பேசினார். ஆனால் அவங்களே இப்போ விலகிட்டாங்க அப்படிங்கிறப்ப. ஆனால் டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் வந்து ஏடிஎம்கே வேணும் அப்படின்னு நினைக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பாஜக பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்தால் தன்னுடைய தனித்துவம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து எப்படியாவது வெட்டி விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். இந்த முரண்பாடு தொடர்ச்சியாகவே இருந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தனித்த அடையாளமா இருக்கணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. ஆனா தேர்தலில் நிக்க மாட்டோம்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தலில் நிற்க மாட்டேங்கிறாரு. பொதுவாக பிஜேபியுடைய ஒரு தொலைதூர அஜெண்டா என்னன்னா டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஒரு களத்தை வந்து இங்கே கட்டமைப்பது, ஏடிஎம்கேங்கிறது இல்லாமல் போவது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு தொலைதூர அஜெண்டா தான். இன்னைக்கு வந்து அதை உடனடியாக அவங்க பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எம்பிக்கள் வேண்டும். அவங்க 370 சீட்லாம் ஜெயிச்சுட்டு நான் உறுதியாக சொல்லிட்டாலுமே கூட
தென் மாநிலங்கள் பெரிய பொருட்டு இல்லைன்னா கூட தமிழ்நாட்டில் ஏதாவது பெறணும் அப்படின்னு சொன்னால் வந்து அதிமுக வேண்டும் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை நினைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அவர் வந்து கட்சியை தாண்டி தன்முனைப்பில் தான் இருக்கார், தன்னை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கிறாரு. இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்ங்கிறது வேற. தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்ங்கிறது ஒன்று கடவுள் மதம், இது வந்து பெரிய அளவில் இங்கே எடுபடாதுங்கிற மாதிரி பிராமின் நான் பிராமின் பாலிடிக்ஸுங்கிறதும் இங்கே வந்து ரொம்ப காலமாக இருக்கிறது. ரொம்ப காலம்னா இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் தமிழ்நாட்டில் 1919-20களில் காந்தி வர்றார். காந்தி வர்றப்பெல்லாம் இங்கே பிராமின் நான் பிராமின் பிரச்சனை வந்து சந்திக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் இந்திய அளவிலே அதை வந்து ஒரு பெரிய உரையாடலாக அவர் எடுத்துட்டு போறாரு. அப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த பிரச்சனை இங்கே இருக்கிற பொழுது இங்கே ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸ் தான் எடுபடும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பிராமின்ஸ் எல்லாத்தையுமே ஓரங்கட்டுறார். அது எஸ் வி சேகரா இருக்கட்டும், ஹெச் ராஜாவாக இருக்கட்டும், கேடி ராகவனா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டுகிறாரு. யுவன் சங்கர் ராஜா வந்து திராவிடம்னு சொல்றாருன்னா நானும் அண்டங்காக்கா திராவிடம் தாங்க அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இதை வந்து டெல்லி தலைமை ஓரளவுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய கருத்தியல் அடித்தளங்கிறது பிராமின்ஸ் தான். அவங்களும் அதிருப்தி அடைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ ஆளுநர் வச்சு சனாதானம் இந்த மாதிரியான விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேம் எவ்வளவு நாளைக்கு வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு நான் பிராமினா இருந்து கூட தமிழிசையால தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியல, எல்முருகனால அதை செய்ய முடியல. சிபி ராதாகிருஷ்ணன் அவரும் வந்து கவர்னரா தான் போக முடிஞ்சது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இப்போ அடுத்த கவர்னர் பதவி தரப்படலாம் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருக்குது. நான் பிராமினா இருந்தா கூட பாஜகவில் சக்சஸ் ஆக முடியல தலைவரால் இருந்தும் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்போ என்னன்னா, அண்ணாமலை வந்து தொடர்ச்சியாகவே வந்து நாங்கள் வந்து கட்சி வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா கூட அவர் ஏன் தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ எல்முருகன் கூட எல்முருகன் வந்து கிட்டத்தட்ட 2021 வந்து மத்திய இணையமைச்சராக ஆயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் 3 வருஷமா இவர் இருக்கிற அண்ணாமலை இருக்கார். 3 வருஷமா வந்து எல்முருகனும் தமிழ்நாட்டு அரசியலில் நேரடியாக பெரிய பங்களிப்புகள் அவருக்கு இல்லை, முழுக்க டெல்லி பாலிடிக்ஸில் தான் அவர் இருந்திருக்கிறார். இவர் தான் 3 வருஷமாக இங்கே இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இவர் தான் பெரிய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கிறப்ப முருகன் நிற்கலைங்கிறதோட அண்ணாமலை நிற்கலைங்கிறதான் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டிருக்கலாம். ஏன் போட்டியிடலாம், அவருக்கே கலர யதார்த்தம் தெரிகிறது, தன்னால் வந்து வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிறது. இன்னொன்று, நீங்கள் ஒரு நான் பிராமின்ங்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நிறுத்துறது. பிஜேபி வந்து இந்தியா முழுக்க என்ன பண்ணிருக்குன்னா ஒரு டோக்கனிசம் அடையாள அரசியலாக ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காங்க. தலித்துகளா உங்களுக்கு ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி ஆக்கிட்டோம், பழங்குடியினரா உங்களுக்கு வந்து திரௌபதி முர்மு வந்து இதாக்கிட்டோம், குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம், அருந்ததியர்களா உங்களுக்கு எல்முருகன் வந்து மத்திய இணையமைச்சர் ஆக்கிட்டோம். இது எல்லாமே வட மாநிலங்களில் வந்து செல்லுபடி ஆகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அரசியல் என்பது யாரோ ஒருத்தருக்கு பதவி கொடுப்பதல்ல, ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு சமூகத்தை முன்னேற்றுவது, அவர்களுக்கு வந்து கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியலில் போதுமான பிரதிநிதித்துவத்தையும் அதிகாரத்தையும் தருவது என்பதான் உண்மையான ஒரு சமூக நீதி. அதை வந்து இவங்க பண்ணாம இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னமும் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் பிரதமர் அலுவலகம் உட்பட இருக்கக்கூடிய 90 செக்ரட்டரியில் 3 பேர் மட்டும்தான் ஓபிசி. இப்போ மத்திய பல்கலைக்கழகங்களை பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் 4% பேராசிரியர்கள் மட்டும்தான் ஓபிசி. அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசி ரிசர்வேஷனை இங்கே வந்து அமல்படுத்தவே இல்லை. ஆனால் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எங்கள் அமைச்சர்கள் 26 ஓபிசி அமைச்சர்கள் இருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருக்கிறனால யாருக்கு பயன்? ராம்நாத் கோவிந்த் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறனால தலித்துகளுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா? திரௌபதி முர்மு வந்து குடியரசுத் தலைவராக இருக்கிறனால பழங்குடிகளுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா? ஒரு பயனுமே கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குறீங்க, திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி ஆண்டிருக்கிறார்கள். இது மேலே ஊழல்ங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது, வாரிசு அரசியல், எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் இருக்கிறது தான். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் வந்து கல்வி எடுத்துங்க, சுகாதாரம் எடுத்துங்க, வேலை வாய்ப்புகள் எடுத்துங்க, உள்கட்டமைப்புகள் எடுத்துங்க, இதிலெல்லாம் தமிழகம் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலமாக தான் இருக்கிறது. கடைசியாக நீங்கள் எடுத்த டேட்டாவில் கூட பிஹெச்டி அதிகமாக முடித்தவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஸ்ரீமதிங்கிற ஒரு பழங்குடியின பெண் வந்து சிவில் நீதிபதியாக ஆகிறாங்க. அப்போ இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்கல, திராவிட கட்சிகளால் தான் இது நடந்திருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரிகிறது. அதனால நீங்கள் வந்து ஒரு நான் பிராமின் அண்ணாமலை இருக்கிறார் என்பது முக்கியம் கிடையாது. நான் பிராமனுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இல்லை, இன்னொரு கேள்வி, இப்போ நீலகிரியில் வந்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் எல்முருகன் நிற்கலை, அப்போ பாஜக வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, எல்முருகனே நிற்கலைன்னா வேற யாருமே நிற்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ இதில் வந்து டிஆர் பாலு வந்து அவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப அவங்க சாதி அன்ஃபிட்னு சொன்னாரு, அதுக்கு இங்க தலைமை கொடுத்த பரிசு இது. டிஆர் பாலு என்ன அன்ஃபிட்னு விமர்சிச்சாரு, ஆனா இன்னைக்கு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை கட்சி தலைமை சொல்லியிருக்கு நான் அது ஃபிட்டு அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் மீண்டும் என்ன ராஜ்யசபா ஃபிட்டுனா வந்து தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து வாக்குகளை பெற வேண்டும் இல்லையா? இப்போ நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
எல்முருகன் மத்திய பிரதேசத்தில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர், இவங்க நிதியமைச்சராக இருக்காங்க, இவர் வந்து இணையமைச்சராக இருக்காரு. அவங்க ஏன் மக்களை சந்தித்து வந்து நீங்க தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா ஏன் வந்து மக்களை சந்தித்து வாக்குகளை பெறுவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் அப்படிங்கிற தேர்தல் சந்திச்சார்ல, அவர் தோல்வியை அதான் சொல்றேன். இப்ப மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியல. நீங்க வந்து ஃபிட் அப்படின்னா மக்களை சந்தித்து வெற்றி பெற்று நீங்க வந்து எம்பி ஆகி அதுக்கப்புறம் நீங்க அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா ஓகே. அவர் வந்து 2021 வந்து மத்திய இணையமைச்சராக ஆகிறார். 7/7/2021. அதுல இருந்து அவர் வந்து ஒரு கேள்விக்கு கூட ஒரு கேள்வி கூட கேட்டதே கிடையாது. அது நாடாளுமன்றத்தில் கேட்டபடி ஒரு தனிநபர் மசோதா கூட கொண்டு வந்ததில்லை. 20 கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த 20 கேள்விகளுமே தமிழ்நாடு தொடர்பாக ஒரு கேள்வி கூட கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அவர் நம்ம எப்படி பார்க்க முடியும்? தமிழ்நாடு தொடர்பாக எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து நாடாளுமன்ற விவாதங்களில் பங்கெடுக்காத, கேள்வி கேட்காத ஒருவர் ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே நம்ம எப்படி பார்க்க முடியும்? அப்புறம் எப்படி நீங்க நீலகிரியில் நின்று அவருக்கு ஏன் நீலகிரி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற கேள்வி இருக்குது இல்லையா? அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து மிகப்பெரிய பொருளாதார மேதையா இருக்கலாம். ஆனா ஏன் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு அவங்களால வந்து ஒரு எம்பியாக ஆக முடியல? ஏன் வந்து கர்நாடகாவில் போய் நின்று ஏன் அவங்க வந்து எம்பி ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? வந்து எல்முருகன் தேர்தல் சந்திச்சு தோல்வி அடைந்தார். நிர்மலா சீதாராமன் எனக்கு தமிழ்நாட்டில் கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாஜகவுக்கு இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வரைக்குமே நம்ம இதுதான் பார்க்கணும். அதாவது பிஜேபி பெருசாக வளர்ச்சி அடைந்து விட்டதுங்கிற ஒரு பிம்பம் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. நான் கவனித்தேன், ஒரு பத்திரிகையாளராக நான் கவனித்த வரைக்கும் கடைசியில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் புள்ளி விவரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பிஜேபி தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய மூவை பார்க்கணும். அதிமுகவோட கெஞ்சி கொண்டு இருக்கிறது, வரிசையா எல்லாருமே நான் தேர்தல் நிற்க மாட்டேன், நீ தேர்தல் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒதுங்கி போவதை பார்த்தால் பிஜேபி இங்கே வந்து பெரிய அளவில் செல்வாக்கு பெறவில்லை, வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுகிறது. ஒருவேளை தேர்தல் முடிவுகள் அதுக்கு மாறாக பிஜேபி பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்ததை காட்டுச்சுன்னா அப்போ நம்ம நம்முடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் இல்லை. அவங்க வந்து 39 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குன்னா 39 தொகுதிகளிலுமே அவங்க வந்து போட்டியிட்டு 39 தொகுதிகளிலும் டெபாசிட் வாங்கினார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பிஜேபி சொல்லிக் கொள்ளலாம். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.